நம்ம தோட்டத்துலேருந்து பொரிச்ச முருங்கைக்கீரை ஒரு 4 கொத்து. இப்போ இது 500 கிராம் ராகி மாவு. நாம் ஒரு 1/4 கிலோ 250 கிராம் இருந்தால் போதும். இதில் பாதி போட்டுக்கலாம். பாதி தான் கொட்டுறோம். பாதி அப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கிளிப் போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ பக்கடாக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கருவேப்பிலை நோட் பண்ணிக்கங்க, இதை முழுசாக அப்படியே போடணும், கட் பண்ணக்கூடாது. வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 பெரிய வெங்காயம் இருக்கும். இப்போ முருங்கைக்கீரையை வந்து கழுவி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓரளவுக்கு ரொம்ப குட்டியாக கட் பண்ண தேவையில்லை. பூண்டு ஒரு 2 கட்டை பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சைஸில் வெண்ணெய் போடுறோம். வெண்ணெய் போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கை அளவு பொட்டுக்கல்ல அரைக்கவும் போட்டோம். இப்போ இதுவும் போடுறோம். அப்போ போடும்போது நல்லா பக்கடா நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி இது ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட. இப்போ வெங்காயம் இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, பூண்டு, இப்போ முருங்கைக்கீரை போடும்போது தாங்க இந்த ராகி பக்கடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும். இவ்வளோதான் அளவுன்னு இல்லை, போட்டுக்கலாம். நல்லா தேவையான உப்பு, பொடி உப்பு தான் போடுறோம். ஏன்னா கல் உப்பு போட்டோம்னா வாய்க்கு வரும். தண்ணி தாங்க மெயின். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஏன்னா கீரையெல்லாம் தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கே பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் பக்கடா வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனோட இந்த பக்கடாவோட சீக்ரெட்டே அந்த ஒரு டேஸ்ட்டே இதில் தான் இருக்குது. நம்ம கைப்பக்குவங்கிறது இதை தான் சொல்கிறாங்க. நம்ம எப்படி பிணையிறோம், எப்படி அதை வந்து வணக்கிறோம், எப்படி இது பண்ணுறோம், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் டேஸ்ட்டு வித்தியாசப்படுது. இப்போ நானும் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன், இல்லை இவங்க பார்த்த மாதிரியே செஞ்சேன், நான் செய்கிறது மட்டும் டேஸ்ட் இல்லைன்னா இதுதான் இந்த கைப்பக்குவங்கிறது. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, டபக்குன்னு ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடுவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவாங்க, ஒரு சிலர் நிறைய அது மாதிரி அந்த ஊற்றி பிணையிற விதத்தில் தான் இந்த டேஸ்ட்டே இருக்குது. எங்கள் மம்மி இதில் எக்ஸ்பர்ட்டு. எங்கள் மம்மி சமையலுக்கு எல்லாரும் அடிமை. எங்கள் சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சொல்லுவாங்க, வா வா நீ லக்கி. ஆனால் எங்கள் அம்மா உண்மையிலேயே ரொம்ப நல்லா சமைப்பாங்க. இந்த ராகி பக்கடா நிஜமாக சொல்கிறேன், எங்கள் அம்மான்னு சொல்ல, இது மாதிரி டேஸ்ட்டில் நான் எங்கேயும் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. நானும் எங்கெங்கேயோ சாப்பிட்ருக்குறேன், இந்த டேஸ்டாட்ட எங்கேயும் நான் சாப்பிட்டதில்லை. அவ்வளோ நல்லாயிருக்கு. இதே சேம் குவான்டிட்டியில் சேம் ரெசிபி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். நானும் ட்ரை பண்ணிக்கிறேன். எனக்கு அம்மா டேஸ்ட் அளவுக்கு 100% இல்லைனா ஒரு 80% இதே மாதிரி என்னது வந்திருக்குது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இனி என்ன தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுல்லம்மா, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்துருச்சு. இவ்வளோதான். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்படியே வந்து எண்ணெயில் அப்படியே உதுத்தி எடுக்கணும். இவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஊற வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, உடனே எண்ணெயில் போட்டுடலாம். சரிங்களா? இதுதான் கைப்பக்குவங்கிறது. எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். நானாக இருந்தால் சும்மா பிசைஞ்சு அந்த உருண்டை விட்டுடுவேன். நல்லா இந்த சப்பாத்தி மாவு பரோட்டா மாவு மாதிரி பிசைகிறாங்க. ஓ இப்படியெல்லாம் பிசையணும் போல எனக்கே இப்போத்தான் தெரியுது. இவ்வளோ நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணுமா? ஆமாம், நிஜமாலுமே எனக்கு தெரியல. நான் புதுசாக தான் கேட்குறேன். நான் சும்மா பிணைஞ்சு அப்படியே கிள்ளி எடுத்துருவேன். இப்படி இந்த அளவுக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து பிசைய மாட்டேன். எப்படி வருது பாருங்களேன், நல்லா ராகி மாவே சப்பாத்தி மாவு மாதிரி சூப்பராக வருது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. கல்லை வச்சு எண்ணெயில் சுட்டு எடுக்கலாம். இப்போ சட்டி வச்சாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஆவி வருது. இப்போ போட்டு எடுத்துக்கலாம் பக்கடாவை. இது மாதிரி கிள்ளி போடணும், அப்படியே உதுத்தி விடுற மாதிரி அப்படியே கிள்ளி போடணும். இது சுத்தமான கல்லெண்ணெய்ங்காட்டி நுர வருது, நார்மலான எண்ணெயெல்லாம் இப்படி வராது. வாசனை எம்மியாக இருக்குது. நோட் பண்ணிக்கங்க, அரிக்கையில் திருப்பக்கூடாது. நீங்கள் இந்த முறுக்கு எடுக்கிற கம்பி, பனியாரம் எடுக்கிறது, அது மாதிரி ஏதோ ஒன்று வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா முருகிருச்சு, எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் என்ன சமைச்சாலும் அது யார் சாப்பிடுவாங்க தெரியுதா? காகத்துக்கு வச்சுடுத்து அம்மா சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம காகத்தில் நிறைய குருவி, காக்கா, நீல் நிறைய இருக்குங்க. எல்லாம் நம்ம வைக்கிறத காக்கா தான் சாப்பிடுதுன்னு இல்லை, எல்லாமே சாப்பிடும். பக்கடா சாப்பிட நம்ம விருந்தாளி வந்துட்டாரு. உங்களுக்கு பக்கடா ரெடி வச்சாச்சு, போய் சாப்பிடுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செமையாக இருக்குது பார்க்குறக்கே.
அந்த க்ரன்ச்சி தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பாய். நான் போய் பக்கடா சாப்பிட்றேன்.